ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, பெரியவா திருப்பாதம் சரணம். ஒரே நாளில் உங்களோட எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து வைக்கக்கூடிய அதிரகசிய சூட்சமமான ஒரு வழிபாடு பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நம்மள எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையோ இல்லை ஏதோ ஒரு கஷ்டமோ இருந்துட்டு இருக்கும். ஆனால் ஒரே நாளில் அதை தீர்த்துக்க முடியுமா அப்படின்னா ஒரே நாளில் தீர்த்துக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்குது. அதில் ஒரு வழி தான் இது. பொதுவாக நம்ம எல்லாரும் நம்ம கஷ்டம் தீர்றதுக்கு ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லிக்கிட்டு இருப்போம், வழிபாடு பண்ணுவோம், இல்லை ஸ்லோகம் சொல்லுவோம், இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஆனால் எல்லாமே ஒரே நாளில் நமக்கு பலன் தந்திருக்கா அப்படின்னா ஒரு சிலருக்கு தந்திருக்கும், நிறைய பேருக்கு தராமல் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க என்ன செய்யணும்? முதல்ல ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை வாட்டிக்கிட்டு இருக்கு, அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா ஒரு மந்திரம் ஜெபம் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ராமநாமம் சொல்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ராமநாமம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்த கடைபிடிக்கணும். என்ன கடைபிடிக்கணும் அப்படின்னா, நாடி சுத்தி பிராணயாமம்னு ஒன்று இருக்குது. இந்த நாடி சுத்தி பிராணயாமம் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களோட நாடியையும் மூச்சையும் ஒரு சேர இயக்கி நீங்கள் என்ன மந்திரம் ஜெபம் பண்ணுறீங்களோ அதை அந்த அதிர்வலையை உள்வாங்கிக்கிற தன்மையை அதுக்கு கொடுக்கணும். அதுதான் நாடி சுத்தி பிராணாயாமம். இது நான் சொல்லலை, மிஸ்டிக் செல்வம் ஐயா அவங்களோட வகுப்பு ஒவ்வொன்றிலையும் இதை சொல்லியிருப்பாங்க. இதை நான் கூட ஃபாலோ பண்ணுறேன், இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. உங்களோட சுவாசம், நீங்கள் பொதுவாக உங்கள் மூக்கு கிட்ட விரல வச்சு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வலது பக்கமோ இல்லை இடது பக்கமோ தான் சுவாசம் போகும். ரெண்டு பக்கமும் சுவாசம் எந்த நேரமும் போகாது. வலது பக்கம் போனால் சூரிய கலைனும், இடது பக்கம் போனால் சந்திர கலைனும் சொல்லுவாங்க. சூரிய கலைனா வலது பக்கம் போகிறப்ப நம்ம எதை செஞ்சாலும் நம்ம ஆக்டிவாக இருப்போம், எல்லாத்தையும் ஈஸியாக பண்ணிட முடியும். சந்திரக்கலை நமக்கு ஓய்வு, நம்மளுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கும், ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, மந்தமாக இருந்தோம் அப்படின்னா அது சந்திரக்கலைன்னு சொல்லுவாங்க. சந்திரக்கலைக்கு தனியான தன்மை, அது உடலுக்கு எதுக்காக இருக்குன்றதெல்லாம் வேண்டாம், சூரியக்கலை எதுக்குன்றதெல்லாம் விட்டுருங்க. பொதுவாக இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, பத்மாசனம் இல்லை நார்மலாக உட்காந்துக்கோங்க. நேரடியாக எந்த மந்திரம் சொல்லும் போதும் கீழே உங்களோட உடம்பு படுற மாதிரி உட்கார வேண்டும். சேரில் உட்காந்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு தர்பை பாய் போட்டு உங்களால் சம்மணம் போட்டு உட்கார முடியும்னா அப்படி உட்காந்துக்கணும். உட்காந்துக்கிட்டு உங்களோட 5 விரலில் 2 விரல், எந்தெந்த விரல் அப்படின்னா உங்களோட கட்டை விரலும் மோதிர விரலையும் எடுத்துக்கோங்க. இப்போ கட்டை விரலால் வலது நாசி, வலது பக்கம் இருக்க மூக்கை அடைச்சிட்டு இடது நாசி வழியாக உங்களோட மூச்சை வெளியில் விடணும். மூச்சை வெளியில் தான் விடணும் ஃபஸ்ட்டு. விட்டுட்டு அதே மூக்கு துவாரம் வழியாக திரும்ப மூச்சை உள்ளே இழுத்து, இப்போ அந்த மூக்கை அடைச்சிக்கிட்டு வலது நாசி வழியாக என்ன பண்ணணும்னா மூச்சை வெளியில் விடணும். இப்படி விட்டுட்டு திரும்ப அதே வலது நாசி வழியாக மூச்சை எடுத்து இடது நாசி வழியாக வெளியில் விட்டீங்க அப்படின்னா ஒரு சுற்று அப்படின்னு கணக்கு. இப்படி நீங்கள் ஒரு நாளைக்கு 6 முறை, ஏன்னா இப்போ இதை செய்யும்போது 12 முறைக்கு மேலே செய்யக்கூடாதுன்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்படி ஒரு சுத்துன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது மாதிரி 12 முறைக்கு மேலே செய்ய வேண்டாம், அதுவே போதுமானது. ஒரு சிலருக்கு ஒரு 4-5 கடக்கும் போதே மூச்சு வாங்குற மாதிரியோ இல்லை மயக்கம் வர மாதிரியோ இருக்கும், சிலருக்கு ஒத்துக்காது. அப்போ 1-2 முறை செஞ்சால் கூட போதும். அந்த 1-2 முறையே போதும் அப்படின்னு அவங்க உடம்பு சொல்கிறதா அர்த்தம். நீங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 4 தொடங்கி ஒரு சில வாரங்கள் 6 வரைக்கும் போய் அதுலேருந்து 12 வரைக்கும் போகலாம். இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறீங்களோ அதை உங்களோட உடம்பு அப்படியே கிரகிச்சிக்கும். அதே மாதிரி ஒரு ஜபம் முடிஞ்ச உடனே ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வாய் விட்டு சொன்னாலும் சரி, மனசுக்குள்ளே சொன்னாலும் சரி, நீங்கள் அது மந்திரமோ ஸ்லோகமோ எதை சொன்னாலும் ஒரு டம்ளர் தண்ணி உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க, இல்லை ஒரு வாட்டர் பாட்டிலில் கூட வச்சுக்கோங்க. அதை எடுத்து கொஞ்சமாவது தண்ணியை குடிச்சிடணும். ஏன்னா அந்த காந்த அதிர்வலை நம்ம உடம்புல அப்படியே தங்கிக்கும். அதே போல் மந்திரத்தை சொல்லும்போது தொடர்ச்சியாக சொல்லணும், கேப் விடக்கூடாதுன்னா ஒரு நாள் கேப் ஆனால் பரவாயில்ல, தொடர்ச்சியாக கேப் விட்டுறக்கூடாது. விட்டுட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா அதோட அளவு மேலே போகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்துறீங்க. இப்போ நான் சொல்கிறத சரியாக பயன்படுத்துறீங்கன்னா ஒரு மந்திரத்தை நீங்கள் 48 நாள் சொன்னாதான் அது பலன் தரும் அப்படின்னா 48 நாள்லாம் சொல்ல தேவையில்ல, ஒரு 10 நாள் சொன்னாலே நல்ல பலன் தரும். அதே போல் ஒரு மந்திரத்தையும் சொல்லும்போது ஒரு கணக்கு இருக்குது. எங்கே உட்காந்து சொல்கிறோம், எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறதுல கணக்கு இருக்குது. ஒரு மந்திரத்தை வாய் விட்டு சொன்னோம் அப்படின்னா, இப்போ வீட்டில் உட்காந்து நீங்கள் வாய் விட்டு சொல்கிறீங்க அப்படின்னா அது 10 மடங்கு பலன் தரும். 10 மடங்குனா ஒரு மந்திரம் சொல்கிறீங்க அப்படின்னா வாய் விட்டு சொன்னால் 10 மடங்கு பலன் தரும். அதே மௌனமாக சொன்னால் அதோட பலன் ரொம்ப கணக்கிலே இல்லாத போகும். மௌனமாக சொல்லணும் அப்படின்னா வாயை மூடிட்டு மனசுக்குள்ளேயே சொல்லணும். அதை எப்படின்றத கடைசியில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கோயில் போகிறீங்க,
ஏதாவது ஒரு பழமையான கோவிலில் போய் ஒரு முறை சொல்கிறீங்க அப்படின்னா, வாய் விட்டு சொல்கிறீங்கன்னா ஒரு 1000 மடங்கு அதுக்கான பலன் உண்டு. 1000 முறை சொன்னதாக கணக்கு இல்லை, 1000 மடங்கு பலன் நான் சொல்கிறது. 2வது, கடலோரத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கோவில் போகிறீங்க, அங்கே போய் நீங்கள் வாய் விட்டு சொல்கிறீங்க அப்படின்னா 1 கோடி பலனை தரும் அது. 2வது, மலை உச்சியில் இருக்கிற ஏதாவது ஒரு கோவில் போகிறீங்கன்னா ஒரு முறை சொல்கிறீங்க அப்படின்னா 2 கோடி முறை பலன் தரும். இந்த வருட பிறப்பு வருது இல்லையா, அந்த மாதிரி நாட்கள் சித்திரை 1 மாத பிறப்பு அப்போல்லாம் சொன்னோம்னா நமக்கு வந்து 100 கோடி அந்த பலன் தரக்கூடியது. அமாவாசை பௌர்ணமி தினங்களில் நம்ம சொல்கிறோம்னா ஒரு 1000 கோடி பலன் தரக்கூடிய. இதே சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வரப்போ நம்ம சொல்கிறோம்னா 10,000 கோடி பலன் தரக்கூடியது. இது வந்து சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் வரப்போ ஒரு மந்திரத்தை வாய் விட்டு சொல்கிறோம் அப்படின்னா 10,000 கோடி பலன் தருன்றாங்க. இதே மௌனமாக சொன்னோம் அப்படின்னா ஒன்று பக்கத்தில் 32 சைபர் போட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த அளவுக்கு பலனை தரக்கூடியது. அப்போ மௌனமாக தான் நம்ம வந்து மந்திர ஜபம் பண்ணணும். மந்திர ஜபம் நீங்கள் ஸ்லோகம் கூட மௌனமாக படிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. எதை செஞ்சாலும் மௌனம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வேணும்னா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். 2 காதையும் அடைச்சிக்கிட்டு வாயை மூடி உம்முன்ற சவுண்டை நீங்கள் வைப்ரேட் பண்ணிங்கன்னா உங்கள் தலையில் அந்த அதிர்வு ஏற்படுறத உங்களால் உணர முடியும். ஒரு சம்பவம் ஒன்று படித்தேன், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து உங்களுக்கும் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா 9 நிமிஷம் விட்டலை விட்டலை விட்டல், நம்ம விட்டல்னு சொல்கிறோம் இல்லையா, விட்டலை பாண்டுரங்கா, அந்த விட்டலை அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம ஒரு நாளில் 9 நிமிஷம் தொடர்ச்சியாக செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஹை பிபி லோ பிபி, ஹை சுகர் லோ சுகர், அதாவது உயர் ரத்த அழுத்தம் தாழ் ரத்த அழுத்தம், அதுக்கப்புறம் அதிகப்படியான சர்க்கரை, லோ சுகர்னு குறைவான சர்க்கரைன்னு சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் அந்த 9 நிமிஷம் ஜெபம் பண்ணால் கண்ட்ரோலாக வருது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இது எப்படின்னா அது உடம்புக்குள்ளே ஏற்படுற ஒரு வைப்ரேஷன். அதே மாதிரி ஓம் அப்படிங்கிற மந்திரம், அதை நான் ஃபஸ்ட்டு உம்முன்னு உச்சரிச்சு காமிச்சேன். அந்த ஓம் அப்போ நீங்கள் வாயை மூடினீங்கன்னா இந்த மூளைக்கு ஒரு பயங்கரமான வைப்ரேஷன் கிடைக்குது. இந்த வைப்ரேஷன் உடம்புக்குள்ள என்னென்ன மாற்றத்தை கொண்டு வர முடியுமோ அத்தனையும் கொண்டு வரும். நம்மளோட ஆன்மாவில் இருக்கிற பல பிரச்சனைக்கு தீர்வை நம்மள அறியாமலே கொண்டு வர முடியும். அதுதான் அந்த மந்திரத்தோட சூட்சமம். இதை ஏன் நான் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, நீங்கள் உணர்ந்து பாருங்கள். இப்போ நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இல்லை, 2 காதையும் 2 கையால் பொத்திக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு, அதாவது ஓன்னு சொல்லும்போது காற்றை நல்லா பொறுமையாக உள்வாங்குங்க, இம்முன்னு சொல்லும்போது கொஞ்சம் லாங்காக சொல்லணும். இப்போ ஓன்ற வார்த்தையை ஒரு 2 செகண்ட் சொல்கிறீங்கன்னா இம்முங்கிற வார்த்தையை வாயை மூணத்துக்கு அப்புறம் ஒரு 4 செகண்ட் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தலையில் வைப்ரேஷன் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வெறும் ஓம் மட்டும் சொன்னாலே வாழ்க்கையில் ஒரு 20 நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்கிறீங்க, ஒரு கஷ்டமான வேலையை செய்கிறீங்க, அதுக்கு செய்யறதுக்கு 20 நாள் ஆகும் அப்படின்னா அதை செய்யறதுக்கு வெறும் 6 நாளே போதும்னு நிரூபிச்சிருக்காங்க. வெறும் 6 நாளில் எவ்வளவு சிக்கலான வேலையும் செய்ய முடியும். ஏன்னா நம்ம மூளைக்கு அப்படி ஒரு சக்தி கிடைக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ மந்திரம் சொல்லும்போது நம்ம எல்லாரும் ஒரு கணக்கு வச்சுருப்போம். என்னென்னா 1 லட்சம் சொல்லுங்கள், 2 லட்சம் சொல்லுங்கள், 1 கோடி சொல்லுங்கள், 10 கோடி சொல்லுங்கலாம் நம்ம சொல்கிறோம்ல. அதில் வந்து சில மந்திரங்கள் கோடின்னு கனெக்ட் பண்ணுறது எண்ணிக்கை கிடையாது. நிறைய பேர் அதை வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்கிறீங்க. என்னன்னா அது எண்ணிக்கை கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மந்திரத்தை 7 கோடி சப்தகோடி மந்திரம் அப்படின்னு இருக்கு. சப்தகோடி அப்படின்னா சப்தன 7 அர்த்தம், 7 கோடி தடவை சொல்லணும்னு அர்த்தம் கிடையாது. அந்த மந்திரத்தோட பேர் சப்தகோடி. கோடினா முனைன்னு அர்த்தம். இப்போ தெருக்கோடின்னு சொல்கிறோம். தெருக்கோடினா அங்கே கோடினா கோடியில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையவா குறிக்குது. அது ஒரு முனை, அந்த தெருவோன முனையை சொல்லலாம், அது ஒரு முடிவை சொல்லலாம், தெருக்கோடி. அந்த மாதிரி சப்தகோடி அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது. இது எல்லா மந்திரமும் எப்படி வரும் அப்படின்னா நமக, ஸ்வாஹா, ஸ்வதா, வஷட், வௌஷட். வஷட்டும் வௌஷட்டும் ஒரே மாதிரி இருக்கும் உச்சரிக்கிறதுக்கு. சூம், பட், இப்படின்னு இந்த 7 வகையாக முடியக்கூடிய மந்திரம், இல்லை இந்த 7 வார்த்தைகள், இது எல்லாமே சப்தகோடி மந்திரம்னு சொல்லுவாங்க. இதுக்கு உங்கள் உடம்பை உடனே ரியாக்ட் பண்ண வைக்கக்கூடிய சக்தி உண்டு. நம்ம அதனால தான் சொல்லுவோம், லலிதா சஹஸ்ர நாமத்தில் பெரியவா சொன்ன அந்த 7 நாமங்கள், ஓம் அன்னதாயை நமக, ஓம் வசுதாயை நமக, இப்படின்னு நம்ம 7 நாமம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் நமகன்னு வரும் சில மந்திரம்லாம். ஓம் நமோ நாராயணாய நமக. இந்த நமக அப்படின்னா இது என்னுடையது இல்லை, இறைவனோடது. ஸ்வாஹா அப்படின்னா அதே மாதிரி ஒன்றுக்கும் ஒரு அர்த்தமும் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை உண்டு. வெறுமனே மந்திரம் சொல்லாமல் கூட அதை சொல்லலாம். ஏன் சொல்லணும், அதை அந்த பின்னாடி அதை சேர்க்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கற்பனை பண்ணிங்க, ஒரு லெட்டரை எழுதுறீங்க.
இப்போ சென்னையில் இருக்க ஒருத்தருக்கு கொரியர் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் பேர், அவர் விலாசம் எல்லாம் எழுதிட்டீங்க. கடைசியில் சென்னை அப்படின்னு போட்டு ஒரு ஐஃபோன் போட்டு நீங்கள் என்ன எழுதணும், பின்கோடு எழுதணும் இல்லையா? பின்கோடு இப்போ 6,04,000 மயிலாப்பூர் எழுதணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெறும் சென்னைன்னு போட்டிங்க, மயிலாப்பூர்னு போட்டிங்க. ஆனால் இப்போ அந்த பர்டிகுலர் அட்ரஸ் சென்னைன்னு மட்டும் போட்டு அந்த பின்கோடு குறிப்பாக போடலைன்னா அது கரெக்டாக போய் டெலிவரி ஆகாது இல்லையா? பின்கோடு இல்லைன்னு ரிட்டன் ஆகும். அதே மாதிரி ஒரு மந்திரத்துக்கு பின்கோடு அந்த கரெக்டாக டெலிவரி பண்ணுற அந்த கரெக்டான தேவையை பூர்த்தி பண்ணுற தன்மை இந்த 7 சப்தகோடின்னு சொல்லக்கூடிய இந்த 7 முடிவில் உள்ள மந்திரங்களுக்கு உண்டு. அதனால் நாம் ஜபம் பண்ணும்போது இந்த மந்திரங்கள், இதெல்லாம் நான் குறிப்பிட்ட சில மந்திரங்களுக்கு நான் சில உதாரணம் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சோகத்திலேயோ இல்லை வருத்தத்திலேயோ இருக்கிறீங்க, அதுலேருந்து நீங்கள் இமீடியட்டாக உங்கள் மூளை வந்து வேற பக்கம் திரும்பணும். நம்ம ஏன்னா இப்போ எதாவது நம்ம ஒருத்தவங்க திட்டாங்க இல்லை எதாவது நம்மளை காயப்படுத்திட்டாங்கன்னு நம்ம என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி அதையே நினச்சி புழுங்கிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, நமக இல்லை ஸ்வாஹா அப்படின்னு வரக்கூடிய மந்திரங்களை ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் நீங்கள் ஜபம் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மூளை அதிலிருந்து கொஞ்சமாக வெளியில் வந்து உங்களுக்கு தேவையான விஷயத்த தேட ஆரம்பிச்சிடும். இது உள் இருக்கக்கூடிய ஒரு உள் ஒளி அப்படின்னு சொல்லுவோம். அந்த உள் ஒளி அந்த பீனியல் சுரப்பிக்கும் மூளைக்கும் கீழே சின்னதாக ஒரு ஒளி இருக்கிறதாகவும் அந்த ஒளியை தான் நம்ம பெரிதுபடுத்தினா நம்ம வந்து ஞான நிலை அடைய முடியும்னு சொல்லுவாங்க. அந்த உள் ஒளி நீங்கள் உங்களோட மூளை மேலே ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி உங்களோட எண்ணத்தில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த நமக ஸ்வான்ற மந்திரம். அதே மாதிரி பட் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மந்திரம் இருக்கு பாருங்க. இது எப்படின்னா உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு தெரியாமல் ஒரு வெடி வெடிச்சா எப்படி ஒரு அதிர்வலையில் நம்ம பயப்படுவோமோ, நம்ம வெடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த மனநிலையிலேருந்து வெடிச்சதுக்கு அப்புறம் வேற ஒரு மனநிலைக்கு மாறுவோமோ, அதே மாதிரி உடனடியாக நம்மளோட மனநிலையை ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு திருப்பக்கூடியது. அதே மாதிரி அந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். மற்றபடி இருக்கிற மந்திரங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பலன் இருக்கு. நான் வேற ஒரு காணொலியில் ஒன்று உதாரணத்தோடையே சொல்கிறேன். இப்போ இந்த பதிவோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு சந்திர கிரகணம். நான் மேலே சொன்ன மாதிரி ரொம்ப அபூர்வமான சந்திர கிரகணம். ஏன்னா இந்தியாவிலையும் இலங்கையிலையும் மட்டும் இப்போ சந்திர கிரகணம் 4:47 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் தள்ளி உங்களோட ஜபத்தை ஆரம்பிங்க. சரியாக இங்கே வந்து 4:37க்கு ஆரம்பிக்குது. அப்போ நீங்கள் வந்து ஒரு 4:50க்கு உங்களோட மந்திர ஜபம் எதுனாலும் ஆரம்பிங்க. அதே மாதிரி 6:47க்கு முடியுது. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சு. இந்த நேரம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, வெளியில் போகாதீங்க, சாப்பிடாதீங்க, சமைக்காதீங்க, தண்ணி குடிக்காதீங்க. கர்ப்பிணியாக இருந்தால் கட்டாயம் எந்த வேலையும் செய்ய வேண்டாம், ஓய்விடுங்க. கோவில் எல்லாம் பூட்டி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் தர்பை இருந்தது அப்படின்னா சமைச்ச உணவில் தர்பையை போட்டு வச்சுக்கோங்க, தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. எந்த கதிர்வீச்சும் மோசமான கதிர்வீச்சும் பட்டாலும் அந்த உணவுலையோ இல்லை அந்த தண்ணியிலையோ பரவி அது நமக்கு எந்த கெடுதலும் பண்ணிடாது. ஆனால் இந்த சந்திர கிரகணம் ரொம்ப 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 விசேஷமானது. ஏன் ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னா, பொதுவாக சந்திர கிரகணம் பௌர்ணமியில் தான் வரும். அது செவ்வாயான இந்த செவ்வாய்க்கிழமையில் ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொரு நாளும் 4:06 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பிரதோஷ காலம் அப்படின்னு மிஸ்டிக் செல்வம் ஐயா சொல்லுவாங்க. ஒரு நாளும் 4:06 பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் ஞாயிற்றுக்கிழமை 4:06 அதாவது அந்த ராகு காலத்தோட வருது பார்த்தீங்களா, அந்த வேலை ரொம்ப விசேஷமானதுனாங்க. போன டைம் வந்து அதுலேயே பிரதோஷமும் வந்தது. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த 4:06 பிரதோஷமான காலம் சொல்லப்படக்கூடிய ரொம்ப உத்தமமான காலம். நீங்கள் வேணால் கவனிச்சு பாருங்க, அந்த 4:06ல் எந்த ராகு காலமும் வராது, எந்த யமகண்டமும் வராது, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளை தவிர. ஏன் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அது சரியாக வருது அப்படின்னா, ஆதி காலத்தில் நம்ம வழிபட்ட கடவுள் வந்து கடவுள் அப்படின்னு மனிதர்களுக்கு ஃபஸ்ட்டு வழிபாடு பண்ணது சூரியனை தான். நம்ம அந்த சூரியனோட கதிர்வீச்சு அதிகமாக ஒரு நாள் நமக்கு நன்மை செய்யும் அப்படின்னா சாயந்தரம் அந்த 4லிருந்து 6க்குள்ளே இருக்கிற அந்த கதிர்வீச்சு அவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரதோஷத்தில் சிவனை வழிபடுறது ரொம்ப உத்தமம் சொல்லுவாங்க. இந்த 4:06 வருது இல்லையா, இந்த சமயம் உங்கள் மனசில் ஏதாவது ஒரு கோரிக்கை, ஏதாவது ஒரு பிரச்சனை தீரணும்னு சங்கல்பம் நினச்சிக்கோங்க. அதை நினச்சிக்கிறதுக்கு பேர் தான் சங்கல்பம். நினச்சிட்டு உட்காந்துக்கிட்டு 2 விதமான மந்திரம். ஒன்று ராமநாமம், ராம 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 ராமன் ஜபம் பண்ணுங்க. எவ்வளவு நேரம் அது வாய் விட்டு சொல்லாமல் மனசுக்குள்ளே சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு வேளை வாய் விட்டு தான் சொல்லுவீங்கன்னா பிரச்சனை இல்லை, சொல்லுவோம். இல்லை ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இந்த ஓம் நம சிவாய சொல்லும்போது சிலருக்கு வந்து ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணலாம். ஏன்னா
இந்த ஓம் சிவசிவ ஓம் அப்படிங்கிற மந்திரம் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான மந்திரம். ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு சிவன் கோவில் போனால் பாருங்கள், எங்கேயுமே ஓம் நமச்சிவாயான்னு எழுதியிருக்காரு. அதில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா சிவசிவன் இருக்கும். இந்த சிவசிவ அப்படின்னா சிவசிவன்ற மந்திரத்தை விட சக்தி வாய்ந்த மந்திரமே கிடையாதுன்னு அர்த்தம். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் இருக்குன்னா, பொதுவாக நீங்கள் சிவசிவ 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 அப்படின்னு 26 முறை ஜபிப்பின் 108 ஜபித்ததாக கணக்கு. அப்படின்னா 26னா 12 முறை சிவசிவன் சொல்லிட்டீங்கன்னா 108 முறை நீங்கள் பஞ்சாட்சர மந்திரம் சொன்னதுக்கான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சிக்கல் இருக்குன்னு சொன்னால அது என்ன அப்படின்னா, நீங்கள் சிவசிவ சிவசிவன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம இந்த இல்லற வாழ்க்கை, இந்த இல்லறத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய சொந்த பந்தம் பந்தபாசத்துலேருந்து கொஞ்சமாக நம்ம வெளியில் வந்து துறவரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞான நிலையை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வீடு வாசல் மனைவி குழந்தைகள் இதெல்லாம் வேண்டாம், எனக்கு இதிலெல்லாம் எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் இறைவன் ஒருவனே அப்படின்னு சொல்லி இறைவனை நோக்கி நம்ம இவங்களெல்லாம் விட்டுட்டு அதை மட்டுமே ஜெபம் பண்ணிக்கிட்டு நம்ம அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். அதனால தான் சிவசிவன் மட்டும் ஜெபிக்காம மிஸ்டிக் செல்வமையா என்ன சொல்லுவாங்கன்னா ஓம் சிவசிவ ஓம்னு ஜெபிக்கிற மாதிரி சொல்லுவாங்க. பொதுவாக இல்லறத்திலேயே இருந்துக்கிட்டு துறவரமாக இருக்க முடியும். இல்லறத்திலேயே இருந்துக்கிட்டு துறவரமாக இருக்கிறது எப்படின்னா, நம்மளோட நாயன்மார்களில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவங்க திருமணமானவங்கள தான் சொல்லுவாங்க. 46 பேர் என்னமோ திருமணமானவங்களாக தான் வருவாங்க. அவங்க அதுலேயே இருந்துக்கிட்டு தான் சிவ வழிபாடு பண்ணியிருப்பாங்க. அப்படி நம்ம வந்து தனியாக துறவரம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி போனால் போகவும் கூடாது. நம்மள மாதிரி ஆட்கள் அது வந்து பாவத்தை சேர்க்கக்கூடிய. ஏன்னா நம்ம நம்பி இருக்கவங்கள விட்டு அவங்க கஷ்டப்பட்டுட்டு போகிறது வந்து நமக்கு பாவத்தை தான் சேர்க்கும். 2 ஜபம் எடுத்துங்க. இல்லை சார் எனக்கு ஜபம் வரல அப்படின்னா ஒரு நோட்டில் ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. ஸ்ரீராம ஜெயம் எப்படி எழுதணும்? ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு எழுதணும். ஸ்ரீராம ஜெயம் முடிஞ்ச அளவுக்கு இப்படி பண்ணுங்க. 2 மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். ஒன்று ராமநாமம், இன்னொன்று ஓம் சிவசிவ ஓம், இல்லைன்னா ஓம் நம சிவாய. இதில் எது உங்களுக்கு வருதோ, என்ன கேட்டீங்க அப்படின்னா சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ இருக்கிறப்ப ராமநாமமும் சிவநாமமும் அவ்வளவு பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணும். இல்லை சார் நீங்கள் வேறு ஏதாவது மந்திரம், இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு அஷ்டகணபதி மந்திரமான ஓம் கிளி அங் உங் அதை நான் வந்து பயிற்சி பண்ண போகிறேன், எனக்கு அது பண்ணலாம்னா தாராளமாக பண்ணலாம். அதே மாதிரி முருகனோட மந்திரங்கள் இருக்குது, அம்பாலோட மந்திரங்கள் இருக்குது. நான் வந்து கனகதாரா சோஸ்திரம் படிக்கலாமான்னா தாராளமாக படிக்கலாம். லலிதா சகஸ்ரநாமம் படிக்கலாமான்னா படிக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் வந்து என்ன கோரிக்கை வச்சு அந்த மந்திரத்தை சொல்கிறீங்களோ அது இன்னைக்கே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான 100% வாய்ப்பு இருக்குது. எனக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. என்னென்னா எனக்கு ஒரு கிரெடிட் கார்டு ஒன்று நான் கட்ட வேண்டியது இருந்தது. இதையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த கிரகண நேரத்தில் யாருக்காவது நீங்கள் ஒரு கடன் வாங்கிட்டீங்க, அந்த கடன் அடைக்கணும், இல்லை இஎம்ஐ வாங்கிட்டீங்க, அந்த இஎம்ஐ கட்டணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைமில் அந்த நபருக்கு ஒரு ₹1 இல்லைன்னா ஒரு ₹5 ஏதோ உங்களால் முடிஞ்ச காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஆன்லைன் தான் இப்போ அப்படிங்கிறதுனால ஜிபே கூட பண்ணிடலாம். இல்லை அப்படி அந்த நபரை வந்து நீங்கள் அனுப்ப முடியாதுன்னா அந்த நபரோட பேரை ஒரு பேப்பரில் எழுதி அவருக்காக ₹1 ₹5 வச்சு அந்த காயினை மடித்து பூஜை ரூமில் வச்சுட்டு இந்த கடன் தீரணும். எப்போனா இது அந்த சந்திரகிரகணம் ஆரம்பித்து 10 நிமிஷம் கழித்து முடியறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி இதுக்குள்ளே நீங்கள் பண்ணணும். இப்படி நீங்கள் இந்த கிரகண நேரத்தில் ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய தொகையில் ஒரு சின்ன தொகை ₹1 அனுப்புனா கூட அது அடையும். எனக்கு அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு ₹87,000 வந்து கட்ட வேண்டியது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ என் தம்பி வந்து எங்களோட நிலம் ஒன்று அதை வந்து குத்தகைக்கு கேட்குறாங்க. நம்ம தான் ஃபாலோ பண்ணுறது இல்லையா, அதை குத்தகை கேட்குறாங்க, கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்டால் சரி கொடுத்துடலாம், நம்ம சொற்பமான பணம் கிடைச்சா போதும், நம்மளும் விவசாயம் பெருசாக பண்ணுறதில்ல, அதை வச்சு என்ன பண்ண போகிறோம், கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும், நம்ம எல்லாரும் திருப்பி வந்து ஓரளவுக்கு பண்ணுறப்ப பண்ணிக்கலாம்னு சொல்லி வச்சோம். அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட பணம் தான் என்ன, அந்த கட்ட வேண்டிய பணமே கிடச்சி. நான் வந்து சொல்கிறது 2022 வந்த ஒரு கிரகணத்தப்ப நடந்ததை சொல்கிறேன். அதுலேருந்து 2 மாதத்துக்குள்ளே பணம் வருது. பணத்தை அது வட்டி இல்லாத பணம் இல்லையா, குத்தகையில் வட்டியில் இல்லை, அதை எடுத்து கட்டினேன், கடன் அடைஞ்சு போச்சு. இந்த மாதிரி பெரிய பெரிய அதிசயத்தெல்லாம் அது பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஒரு மந்திர ஜபம் வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட ஒரு பிரார்த்தனைக்கு. அது இப்போ சொல்ல முடியாது, நான் இன்னொரு நாள் வேணால் சொல்கிறேன். அது கூட எனக்கு ரொம்ப விரைவிலேயே அது கொடுத்துச்சு. அதே மாதிரி கிரகண நேரத்தில் தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. நான் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். அது ஃபுட் பாய்சன் கண்டிப்பாக எடுத்தது. எந்த சூழ்நிலையில் எதை எடுத்துக்கிட்டாலும், ஈவன் நீங்கள் தண்ணி குடித்தா கூட அது ஏதாவது ஒரு உடல் உபாதையை பண்ணுது. மறந்தும் கூட அதை பண்ண வேண்டாம். இன்னொரு ரகசியம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா, ஒரு வேளை சந்திர கிரகணம் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு, நீங்கள் இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா கூட ஒவ்வொரு மாதமும் அமாவாசையும் பௌர்ணமியும் வரும். அதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு பழமையான கோவில் எடுத்துக்கங்க. அந்த கோவிலில் நீங்கள் போய் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு, அதாவது தீபம்னா
கோவிலே தீபம் இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் எண்ணெய் மட்டும் போட்டால் போதும். போட்டுட்டு இதே மந்திரத்தை நீங்கள் மனசால, அதாவது ரொம்ப நிதானமாக நாடி சுத்தி பிராணாயாமங்கிறத பண்ணிட்டு நிதானமாக பகவான் முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லி உங்கள் கோரிக்கையை வச்சிங்க அப்படின்னா என்னோட அனுபவத்தில் 11 நாட்குள்ள அந்த வேண்டுதல் நிறைவேறிடுது. அது எப்படிப்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு நடக்காமல் போகுது. அது அவங்களோட அந்த நம்பிக்கையை பொறுத்தது. இது எனக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கும்னு என்னால் சொல்ல முடியாது. உங்களோட அந்த ஆழ்மனத்தோட சக்தி தான் அந்த மந்திரம் மூலமாக வெளிப்படுது. அதுதான் உண்மை. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 0.1% கூட சந்தேகம் இல்லாமல் அந்த மந்திரத்தை முழுசாக நம்பி அந்த பகவானை நம்பி சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக எல்லாருக்குமே பலன் தந்திருக்கு. கடன் அடையணும்னு கேட்டவங்களுக்கு கடன் அடைஞ்சிருக்கு. குழந்தை பாக்கியம் வேணும்னு கேட்டவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது. திருமணத்துக்கு தடை இருந்தவங்களுக்கெல்லாம் கூட திருமணம் வெற்றிகரமாக நடந்திருக்கு. திருமணம்ன்றது ஒரு விஷயம். பெரியவா தன்னோட திருக்கரத்தால் எழுதின ஒரு பாட்டு இருக்கு, தமிழ் பாட்டு. திருமணமே நடக்காம தடைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு, வரன் அமையாம இருக்கவங்களுக்கு நாளைக்கு அடுத்த பதிவாக நான் அந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த பாட்டை சொல்லியே ஒரு சகோதரிக்கு 41 வயசு, அவங்க எவ்வளவோ வரன் பார்த்த அமையில, நம்பவே மாட்டீங்க, 3 மாசத்துல அவங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அது ரொம்ப விசேஷமா நடந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க என்கிட்ட. அது ரொம்ப அற்புதமான விஷயம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க ஒவ்வொரு நாள் வருத்தப்பட்டு எனக்கு மெசேஜ் போடுவாங்க, இந்த மாதிரி போகுது, இந்த வாழ்க்கையவே முடிச்சுக்கலான்னு கூட நினைக்கிறன்ற மாதிரிலாம் சொன்னவங்களுக்கு 3 மாசத்துல பெரிய அற்புதம் நடந்துச்சு. அப்படி ஒரு விஷயம், அதை நான் கூட சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னவங்களுக்கு வீடு இந்த மாதிரி எல்லா கோரிக்கையும் நிறைவேறியிருக்கு. என்ன வேணும்னா முழு நம்பிக்கை வேணும். இந்த சந்திர கிரகணம் ஒரு நல்ல வாய்ப்பு. இன்னைக்கு பௌர்ணமி இருக்கிறதால பௌர்ணமி நல்ல வாய்ப்பு. செவ்வாய் அப்படின்னா ருணம்ல என்னென்ன வரும்னா கடன்ல இருந்து நம்மளை வாட்டி வதைக்கக்கூடிய நோயிலிருந்து நம்ம அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் வரைக்கும் எல்லாமே ருணம் அப்படிங்கிறதுக்குள்ள வந்துடும். அன்னைக்கு வரதால இன்னும் ரொம்ப விசேஷம். இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு மந்திரம், நான் சொன்ன ராமநாமம் சிவநாமம் ஏதாவது ஒன்றை பிடிச்சிக்கோங்க. எவ்வளோ நேரம் ஜெபிக்க முடியுமோ ஜெபிங்க. நிச்சயமா உங்களோட கோரிக்கை இன்னைக்கே இல்லைன்னா 11 நாட்களே நடக்கும். நீங்களே எனக்கு கமெண்ட்ல சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். தவற விட்டுறாதீங்க. ஹர ஹர சங்கர